Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீனுக்கு அரசு கோப்புகளை வழங்கிய புகாரில் பிரிட்டன் மன்னர் சார்லஸின் சகோதரர் ஆண்ட்ரூ கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் கவியரசன் வழங்க இருக்கலாம். கவியரசன், மேலதிக விவரம். வணக்கம். பாலியல் குற்றவாளியான எப்ஸ்டீன் மறைந்து விட்டாலும் கூட அவர் பேர்ல வெளியான ஒரு ஆவணம் இருக்கு. அந்த ஆவணம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டு வருது. அதாவது அந்த ஆவணங்கள்ல இருந்து அவ்வளவு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியில வந்துட்டு இருக்கு. லட்சக்கணக்கான பக்கங்களை கொண்ட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஒவ்வொரு நாளும் பிரேக்கிங் நியூஸ்ல இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த அடிப்படையில தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி தான், மன்னர் சார்லஸின் தம்பியான முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூவை கைது பண்ணியிருக்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆண்ட்ரூ வர்த்தக தூதராக இருந்த போது, அதாவது பிரிட்டன் ட்ரேட் என்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வர்த்தக தூதராக இருந்த போது அரசு சார்ந்த ரகசிய வர்த்தக அறிக்கைகளை எப்ஸ்டீனுக்கு மெயில் பண்ணியிருக்காரு. அதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குல தான் தேம்ஸ் வேலி போலீஸ் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆண்ட்ரூ மேல அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் அப்படிங்கிற சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அவர் தன்னுடைய 66வது பிறந்த நாள் அன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஆண்ட்ரூவை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே பாலியல் புகார்கள்ல சிக்கினவர், அதன் காரணமாக அரச பட்டங்களை இழந்தவர், ஹில் ராயல் ஹைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அரச பட்டத்தை இழந்தவர் ஆண்ட்ரூ. இப்ப என்னன்னா, லீக்கிங் அபிஷியல் சீக்ரெட் அப்படிங்கிற புகாரும் அவர் மேல கூறப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மன்னர் சார்லஸ் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டாரு, நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக லண்டன் பக்கிங்ஹாம் அரண்மனை தொடர்பாக இந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் வந்தா அது வெளியில வராது. அதை முடிஞ்ச வரைக்கும் கடந்த காலங்களில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, மூடி மறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல மன்னர் சார்லஸ் சட்டம் என்பது எல்லாருக்கும் ஒண்ணுதான், அதனால சட்டம் தன் கடமையை செய்யட்டும்னு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்ல, அரண்மனை உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கும் இந்த வழக்கு சம்பந்தமாக அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தேம்ஸ் வேலி போலீசார் ஆண்ட்ரூவை அவருடைய தற்காலிக வீட்டில இருந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய தலைவர்கள், அமெரிக்க முன்னாள் அதிபர் தொடங்கி முக்கிய தொழிலதிபர்கள் வர தொடங்கி பல பேரை லிங்க் பண்ணி வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் மனித மாமிசம் சாப்பிடக்கூடியவர் அப்படிங்கிற தகவலும் வெளியில பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. அந்த அடிப்படையில தற்போது ஆண்ட்ரூ கைதையும் நாம பார்க்க வேண்டி இருக்கிறது. இது உலக லெவல்ல ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா பிரிட்டன் பலம் வாய்ந்த நாடாக இருக்கிறதுனால அந்த நாட்டினுடைய முன்னாள் இளவரசர் கைது செய்யப்பட்டிருப்பது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.